இந்த வெளி மாநிலங்களிலிருந்து வந்து எங்கே பெரிய கட்டுமான நிறுவனங்களில் தங்கி இருந்து பணியாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் கூட நாளைய இந்த மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தலாம் என்றும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சென்னையில் எங்கே எல்லாம் பெரிய அளவிலான கட்டுமான பணிகள் நடக்கிறதோ அந்த கட்டுமான பணிகள் நடக்கிற இடங்களில் மருத்துவ முகாம்களும் நடத்தப்படவிருக்கிறது. என்றாலும் கூட இந்த குடிநீரில் எந்த கலப்பும் இல்லை என்று இன்றைக்கு அறியப்பட்டிருந்தாலும் இந்த குழந்தையின் உடற்கூறாய்வு ரிப்போர்ட் வந்ததற்கு பிறகு அது எதனால் அந்த குழந்தைக்கு இந்த பாதிப்பு வந்தது, வயிற்றுப்போக்கும் வாந்தியும் வந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு நடவடிக்கை மேற்கொள்ள இந்த அரசு தயாராக இருக்கிறது. மெட்ரோ வாட்டரோட பரிசோதனையில் ஆமாம், இந்த ரிப்போர்ட் கொடுத்து இல்லை கலர் மாறி இருக்கிறது. அதாவது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் லீக் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட பொல்யூட் ஆகும். இங்கே ஒரு வாரமாக எங்கேயாவது பொல்யூஷன் இருக்கான்னு கூட செக் பண்ணி நிற்கிறாங்க. அந்த மழை காலங்களில் பொல்யூட் ஆகிறது, பைப்பில் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஓட்ட விழுந்தாலும் பொல்யூட் ஆகும். அது எந்த இடத்துல பொல்யூட் ஆனதுன்னு தெரியாது. ஒரு 10-15 இடத்துல தோண்டி பார்த்தா கடைசியாக கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் கூட இப்போ இன்றைக்கி இந்த ஆய்வில் குடிநீரில் கலப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருந்தாலும் நம்ம இப்போ கமிஷனர், ஃபுட் சேஃப்டி கமிஷனர் வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இவங்க மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு 200-300 சாம்பிள் எடுத்து வெளியில் ஆய்வுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் வந்ததுக்கப்புறம் எதில் இது உண்மையான இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் என்பது, உண்மையான காரணம் என்ன என்பது ஓரிரு நாளில் அறியப்படும். மெட்ரோ வாட்டர் பரிசோதனையில் டிடிஎஸ் வேல்யூ ஆமாம், அது குடிநீரில் அதாவது இந்த எல்லா இடங்கள்லையும், இன்னைக்கு கூட சென்னையில் நம்ம மாண்புமிகு நகராட்சித்துறையின் அமைச்சர் அவர்கள் அந்த குடிநீரில் கழிவுநீர் வருவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சட்டமன்றத்திலே கூட சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லா பகுதியிலையும் எங்கேயாவது ஓரிரு இடங்களில் ஒரு வட்டத்துக்கு ஒரு இடத்துலையாவது இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகிறது இருக்கும். அது உடனடியாக துறையை சார்ந்த அலுவலர்கள் அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே அதான் இருக்குது. ஆனால் அந்த பொல்யூஷன் தண்ணியால் இமிடியேட்டாக இறப்பெல்லாம் வரதில்லை. இப்போ அதாவது இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் எவ்வளோ இடத்துல இருக்கும் சார் அதிகபட்சமாக பொல்யூஷன் இப்போ இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஒரு 8 to 10 பிளேசஸில் சிட்டியில் இருக்குன்றாங்க. அது ஒரு மண்டலத்துக்கு ஒரு இடம் 2 இடம் அது மாதிரி இருக்கும். அதனால் அந்த தண்ணி குடித்தவங்க அத்தனை பேருமே இறப்புக்கு காரணம்லாம் எடுத்துக்க முடியாது.